நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் கடகராசிக்கு நம்ம சொல்லுவதுன்னா, ஏங்க நீங்கள் உண்மையிலேயே ஓயாத உழைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைகிறது கிடையாது. கடினமாக போராடி வெற்றி பெறுவீங்க. அதே போல் இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கடகராசி என்பர்களை வந்து பாராட்டலாம். எப்படின்னா, ஒரு லட்சியம்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை செஞ்சு முடித்த பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் எதனாலும் இருக்கட்டியா, நான் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிருவேன், என் மனசு நினச்சிருச்சு நான் செய்வேன் அப்படிங்கிறத உங்களுடைய லட்சியமாகவே நீங்கள் எப்போதுமே வச்சுருப்பீங்க. தனக்கென வாழ்வதை விட பிறர்க்கென வாழும் ஒரு அற்புதமான செயல்பாடு கொண்ட நபர் தான் நீங்கள். உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் லாக் ஆகும்னா அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு தான் லாக் ஆகும். இறை அருள் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துட்டா அதிகமாக ஒரு பற்று வச்சு செயல்படுவீங்க. நம்ம கடகராசி என்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எங்கே பார்க்கலான்னா கோவில்களில் திருப்பணி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், அதே போல் கோவில்களில் அன்னதானம் கொடுக்குற செயல்பாடுகள், அதே போல் தண்ணீர் பந்தல் போடுற செயல்பாடுகள், இதிலெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு உறுதியாக இருக்கும். ஏன்னா தியாகம் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கையாகவே உங்களுடைய என்ன சொல்லுவது, பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஈர்ப்பு சக்தியாக நீங்கள் பிடிச்சிக்கிருவீங்க. தியாகம் தியாகம் தியாகம், நான் எப்பொழுதுமே தியாகமாக இருப்பேன் அப்படிங்கிற செயல்பாடில் இருப்பீங்க.
முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கணும். என்ன விஷயம்னா, கடகராசி என்பர்கள் திருமணம் என்று வரும்பொழுது மட்டும், நட்பு என்று வரும்பொழுது மட்டும் ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா பாதிப்பு கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்ச பிறதாங்க நான் படுற பாடு பெரும்பாடு, என் நண்பனால் நான் பட்ட துன்பம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், உங்களுடைய ராசி, நட்சத்திரம், இந்த நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்குறீங்களோ அந்த சேனலுடைய லிங்க் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு கட்டணமும் இன்றி இந்த கேள்விக்கு மட்டும் சரியான வழிபாடை எடுத்து கொடுத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தர முடியும் என்பது என்னுடைய கணக்கு. கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து ரிப்ளை வர்றதுக்கு. அது தண்ணி கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. 3 நாளைக்கு மேலேயும் லேட் ஆகுதுன்னா திரும்ப ஒரு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா ஒரு நம்ம எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு, எல்லா ஊர்கள்லேருந்து கால்ஸ் வந்துருக்கு, எஸ்எம்எஸ் வருது. அப்போ ஒரு செயல்படுத்தும் போது சில நபர்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத விட செயல்படுத்த முடியல, இவங்க அனுப்பாம விட்டுட்டோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுபோல் யூடியூப் சேனலோட லிங்கை அனுப்புங்க, கட்டாயமாக யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள், என்ன முன்னேற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த வாரமானது உங்களுடைய வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி ஒரு செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மாதம், முன்னேற்றத்துக்குரிய மாதம் என சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எந்த செயல்பாடை செய்வதாக இருந்தாலும், எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அவசரப்பற்ற கூடாது என்பது உண்மை. அதேபோல் நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பராக இருக்கும், வருமானம் பரவாயில்லையே, இந்த மாதம் நான் எதிர்பார்த்த விட ரொம்ப லாபம் வந்துருச்சே, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக 6.5 வருட காலமாக போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த போராட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து உறுதியாக சீக்கிரம் வரப்போகுது, ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. யார் வர்றா அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வரப்போகிற அதிசாரமாக வருவார். இதை வந்து அதிசாரம் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஓகே, சரி, இப்போ இந்த மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க உங்களுடைய வேலை ஆட்கள் முதற்கட்டு எப்போதும் உங்களுடைய பார்ட்னர் செயல்பாடுகள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய முழு கவனம் இருக்கணும். நீங்கள் கவனமாக நிதானமாக யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் வரும். அதை விட்டுட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லது அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உறுதியாக ஒரு தாக்கம் உண்டு என்பது ஜோதிட ரீதியான கணக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். நட்பு உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வார்த்தைகள் விடும்போது கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ பட்டுன்னு நீங்கள் வார்த்தை விட்டுருவீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தான் தாங்க முடியும், ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு லிமிட்டை தாண்டி நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பாலை அமுக்கும் போது அந்த பால் வெளியே தான் செய்யும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அமுக்கிட்டே இருந்தாங்கன்னா வெடிச்சிருவோம்ல, டென்ஷன் ஆக தானே செய்யும். அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படுறீங்க. ஸோ இந்த மாதம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. யார்ட்டையும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யார்ட்டையும் வாதம் பண்ண வேண்டாம். வேறு எல்லா விஷயங்களும், பொருளாதார விஷயங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதத்தில் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.